ஓகே, சாரி. சாரி. சரி, மன்னிக்கணும். சரி, கர்த்தராகிய இயேசு சுவாமி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் யாவருக்கும். இந்த நல்ல நாளிலும் ஆண்டோடைய பாதத்தில் வர கிருபை தந்த தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களை யாவரையும் பார்க்க கிருபை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எல்லாரும் ஒருத்தர் கைகளை குலுக்கி வாழ்த்ததை தெரிவித்துட்டு அன்போடு கூட கடந்து போகணும். ஏன்னா அதை தான் இன்றைக்கி நம்மளுக்கு பேச வாங்க நம்ம ஒரு வேகமாக கர்த்தருடைய வார்த்தையை கடந்து கூட போகிறேன். ஒரு சில பிள்ளைங்க வந்துட்டு இருக்கிறாங்க, துவாஸ் பகுதியிலேருந்து வாகனத்தில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எனவே சில நேரம் பாட்டு கற்றுக் கொடுப்பேன். இன்றைக்கி வேண்டாம், இருக்குது, அது டைம் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரியான நேரத்தில் முடித்து நம்ம எல்லோரும் போகணும். எனவே இந்த நல்ல நாளிலும் உங்களை பார்க்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்தில் நாம் பார்க்குற பாடம், அதாவது ஒரு கருத்து இருக்குது. என்னென்னு கேட்டால், நான் ஒருவர் என்ன செய்யணும், நம்ம எல்லோரும் நேசிக்கணும். போன வாரம் கூட நான் ஏதோ பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கா என்ன சொன்னேன்னு? எல்லாம் மறந்துடக்கூடாது. ஒரு நோட் எடுத்துகிட்டு வரணும், ஒரு புக் வச்சுக்கணும், ஒரு பேனா வச்சுக்கணும். நான் சொல்ல எல்லாத்தையும் எழுதிக்கணும். சரி தானே? ஏன்னா நம்ம மைண்டில் எல்லாத்தையும் மறந்துடுவோம். இப்போ போன வாரம் நான் என்ன சொன்னேன்னு யாருக்கு தெரியும்? என்ன சொன்னேன் நான்? காலையில் சொன்னது வேறு, மாலையில் சொன்னது வேறு. 2 காரையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படிம்மா? கால் கழுவுனது காலையில் சொல்லிட்டேன். அடுத்து அன்பு வைக்கிறேன். கைத்தட்டி கொடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். சிஸ்டர் ஸ்ரீலக்ஷ்மிக்கு தேங்க்யூ. சகோதரி பாருங்கள், கவனமாக கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். காலையில் ஒரு வந்தாங்க, சாயங்காலம் ஒரு வந்திருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி. தயவுசெய்து நம்ம காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த காதில் கட்டுட்டு இந்த மனதில் சிந்தையில் சிந்திச்சு இந்த மனசில் கச்சி வச்சுக்கணும். சரிதான்? அப்புறம் அதை நம்ம செய்ய பார்க்கணும் கையில். சரி, அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். 17வது வசனம் வாசிங்க. 3:17 கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம் முதல் பகுதியை வாசிங்க. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக, அதாவது வார்த்தையிலையும் செய்கையிலையும், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது அப்படின்னா என்னது? வெறும் நம்ம இப்போ நிறைய வேலை பேசுகிறதுலே இருப்போம். அவர் சொல்கிறார் அப்படி மட்டும் பார்த்தாது, பேசுகிறதும் வேணும் அப்படி, ஆனால் செய்கிறதும் அப்படி இருக்கணும். சரி, இந்த இது நான் இன்றைக்கி பரிசோதிக்க போகலை, நான் அடுத்த அந்த வேகமாக போயிடுறேன் நான். ஆக அதை குறித்து தான் இன்றைக்கி உங்களோடு கூட பேச போகிறேன். ஆக இன்றைக்கி ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, தமிழில் போட்டிருக்கு, கிறிஸ்துவின் சரீரத்தை ஒன்றிணைக்கும் அன்பு. ஆக இந்த சபையில் பார்த்திங்கன்னா நம்மலாம் வெவ்வேறு விதமான இடத்துலேருந்து வந்திருக்கிறோம், வெவ்வேறு பின்னணியிலேருந்து வந்திருக்கிறோம், வெவ்வேறு படிப்பில் இருக்கிறோம், வேலையில் இருக்கிறோம், குடும்பத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒரே சபைக்கு நம்ம உள்ள வந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளாம் யார் இணைக்கிறது? எந்த பால் இணைக்குது? நம்மளை யார் இணைக்கிறது? ஆண்டோடைய அன்பு. யாருடைய அன்புமா? எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், யாருடைய அன்பு? அந்த அன்பு தான் நம்மளெல்லாம் ஒருங்கிணைக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சுயத்தினால நம்ம எல்லோரும் வீடு, இந்த உலகம் ரொம்ப உடைக்கப்பட்ட இடம். வேலை ஸ்தலத்தில் போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே 4 பேர் இருப்பாங்க, 4 டிசைனாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒற்றுமையாக இருப்பாங்களா வீட்டில் நிறைய பேர்? ஆனால் இங்கே வந்துட்டோம்னா வெவ்வேறாக இருந்த போது கூட நம்மளோட அன்பு யார் தான் இணைக்கிறா? கிறிஸ்துவின் சரீரத்தை ஒன்றிணைக்கும் கிறிஸ்துவின் அன்பு. அதுதான் சிறப்பான பாடம். இன்றைக்கி the love that unites the body of Christ. அதை தான் இன்றைக்கி இந்த வேத பகுதியில் நான் உங்களோட கூட சுருக்கமாக வாசிக்க போகிறேன். ஆக இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது 12வது வசனம் 13வது வசனம் வாசிங்க. எனக்காக முன்னாடி எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் நீங்களால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, என்னம்மா, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரிச்சுக்கணும்னா என்ன அர்த்தம்? தரித்து கொள்றதுனா என்ன அர்த்தம்? அப்புறம் பேசுவோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆடக்கிடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரு சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவருமாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்கள் கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை
பாதி வழியில் விட்டுட்டிங்களே படிக்காமல், சரி போயிட்டு போகுது, இன்றைக்கி விட்டுறேன், அடுத்த வாரம் நான் பிடிச்சிக்கிறேன், ரைட். அற்புதமான வேத பகுதி. பவுல் கொரிந்து திருச்சபை, கொலோசை திருச்சபை எழுதும்போது எழுதுகிறார். ஸோ எனவே இன்றைக்கி 3 முக்கியமான காரியத்தை உங்களோடு பழக்கம்னா, என்னுடைய வழக்கம் என்னென்னா, நிறைய கதையாக சொல்லாமல் 1-2 கருத்தை எடுத்து சொல்லணும்னு நினைப்பேன். லவ் க்ளோஸ் பிலீவர் வித் கிரைஸ்ட் லைக் கேரக்டர். தேவ அன்பு எப்படிப்பட்ட உடை கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவ போல உள்ள பண்பின் உடை கொடுக்குது. அதை தமிழில் கூட போட்டிருக்கேன். ரெண்டாவது, லவ் அல்லாவ்ஸ் கிரைஸ்ட் பீஸ் டு ரூல் த சர்ச். ஆக நம்ம எல்லா வேறு விதமான பிள்ளைகளாக வந்தபோது கூட ஆண்டவரோட அன்பு இருக்கிறதுனால சபையில் சமாதானம், கிறிஸ்துவின் சமாதானம் நழுவதற்கு இந்த அன்பு என்ன செய்யுது? உதவி செய்கிறது. அது மாத்திரம் கிடையாது, லவ் சென்டர்ஸ் த சர்ச் ஆன் கிரைஸ்ட். எந்த அன்பான திருச்சபை இருக்குதோ, எந்த சபையில் அன்பு கட்டப்படுதோ, அன்பால் காணப்படுவதோ, அந்த திருச்சபையில் கிறிஸ்து மையமாக இருக்கிறார். அப்போ எங்கே கேசு மையமாக இருக்கிறாரோ அந்த திருச்சபை என்ன இருக்குது? அன்பான திருச்சபையாக இருக்குது. அப்படி தானே நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அது 3 காரியம். கிறிஸ்துவின் சரீரத்தை ஒன்றிணைக்கும் அன்பு. அன்பு விசுவாசிகளை கிறிஸ்து போன்ற குணங்களால் உடுத்துகிறது, அது முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து, அன்பு கிறிஸ்துவின் சமாதான சபையை ஆட அனுமதிக்கிறது, ரெண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அன்பு சபையை கிறிஸ்துவின் மையமாக கொள்ள செய்கிறது. புரியுதா? ஆங்கிலத்தின் மொழியாக்கம். சரி, இன்றைக்கி இந்த தீம் என்ன, கருத்து என்னன்னு கேட்டால், இந்த கருத்து இந்த சபையோட இந்த செய்தியோட கருத்து, கிறிஸ்துவின் அன்பு விசுவாசிகளை ஒற்றுமையுடன் பிணைத்து திருச்சபையானது அவருடைய குணத்தை பிரதிபலிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் உதவுகிறது. ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கேன், the love of Christ binds believer together in unity, enabling church to reflect his character and glorify God. கொஞ்சம் புரியுதா? சரி, அதை பற்றி தான் பேச போகிறேன். அப்போ எந்த சபையில் நம்ம எல்லாம் வெவ்வேறு பிள்ளைகளாக இருக்கிறோம், எல்லா சபையிலும் இல்லை, கிழக்கில், மேற்கில், தெற்கில், வடக்கில் இருந்து எல்லா வித மக்களையும் ஒன்றிணைத்து ஒற்றுமையோடு இணைச்சிட்டு அந்த என்ன செய்யுதுன்னா, கிறிஸ்துவின் சபை என்ன செய்யுது? கிறிஸ்துவின் பண்பை வெளிப்படுத்து, குணத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு தான் இந்த சபையை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் அன்பால். ஒவ்வொன்றா நாம் பேச வர இந்த வேத சபையில் 14வது வசனம் எனக்கு எல்லோரும் யாராச்சும் வாசிப்போம்? நம்ம எல்லோரும் வாசிப்போமா? வாசிங்க. இந்த வேத பகுதி முன்னாடி இருக்கு. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் அன்பை தரித்துக் கொள்ளுங்க. ஆல் தீஸ் திங்ஸ் புட் ஆன் சேரிட்டி விச் இஸ் த பாண்ட் ஆஃப் பர்ஃபெக்ட்னஸ் அப்படின்ற தலைப்பில் இதுதான் முக்கியமான பகுதி. சரி, இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒரே ஒரு யோசிச்சு பாரு, எத்தனை பேர் கான்சர்ட் போயிருக்கிறீங்க அல்லது ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் போயிருக்கீங்க, பாட்டு கச்சேரி கேட்க போயிருக்கீங்களா நீங்கள் எல்லோரும்? சரி, போகலைன்னா பரவாயில்ல, போய் பாருங்கள். அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா இசைக்கலைஞர் நிறையா இருப்பாங்க. வயலின் வாசிப்பாங்க, பியானோ வாசிப்பாங்க, ட்ரம் வாசிப்பாங்க, எல்லா விதமான மக்கள் உட்காந்துருப்பாங்க, நிறையா பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் வேகமாக வாசிக்கிறார், ஒருத்தர் ரொம்ப மெதுவாக வாசிக்கிறார். அங்கே இருக்கிற அதை வழி நடத்துகிறவர் யாருமே கவனிக்கிறது கிடையாது. இன்னொருத்தர் சத்தமாக வாசிக்கிறார். என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அங்கே எல்லா இசைக்கலைஞர்களும் நல்ல திறமையானவங்க தான் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அங்கே வழி நடத்துகிற ஒரு பேச்சை கேட்காமல் இருக்கிறதுனால அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே குழப்பமும் அந்த சத்தமாக இருக்கும். இசைன்றது சும்மா அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சத்தமாக இருக்கும், கேட்குற மாதிரி நல்லா இருக்காது. அதே சமயத்தில் அங்கே எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வழி நடத்துகிற ஐயா இருக்கிறார் இல்லையா, அந்த கண்டக்டர்னு சொல்லுவாங்க, அவரை பார்க்குறாங்க, அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒன்றா ஒரே நேரத்தில் வாசிக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகான இசை வரும். மேக்னிஃபிசன்ட் சிம்பனின்னு சொல்லுவாங்க அதை. இன்றைக்கி பல வேலைகளை பார்த்திங்கன்னா, இசைக்கருவியை சும்மா அடிச்சிங்கன்னா, டம் டம் அடிச்சிங்கன்னா சத்தமாக இருக்கும். ஆனால் எல்லோரும் இசைஞ்சு வாசிக்கும் போது தான் இசை ஏற்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம எங்கேயோ இப்போ பாட்டு பாடுறவங்களா இருக்கட்டும், இசைக்கருவி வாசிக்கிறவங்களும் எல்லாம் இணைஞ்சு பாடும்பொழுது தான், ஒரே மாதிரி பாடும்போது, ஒரே காரியத்தை செய்யும்போது அதை வெளியிலேருந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, எல்லாருக்கும் இனிமையாகவும் ஆசீர்வாதமாக இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம கவனமாக கவனிக்கணும். இந்த திருச்சபை கூட ஒரு கச்சேரி நடத்துகிற டீம் மாதிரி, ஆர்கெஸ்ட்ரா மாதிரி. காட் இஸ் டிஃப்ரெண்ட் கிஃப்ட். நமக்கு எல்லாருக்கும் வெவ்வேறு தாளந்துகள் வரங்களை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க, ஒரு கலாச்சார பின்னணியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகள் மட்டும் கிடையாது, மினிஸ்ட்ரி சேவை செய்யக்கூடிய பக்குவத்தை கொடுத்துருக்கிறார். ஒருத்தர் பாடுறாரு, ஒரு இசைக்கருவி வாசிக்கிறாரு, ஒருத்தர் நல்லா படிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் வருவோம், எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா செய்யும்போது அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருக்கும்? ஆண்டோட
அன்பால் செய்யும் பொழுது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் நம்ம செய்யும்போது சபை எப்படி இருக்கும்? ஆரோக்கியமான சபையாக இருக்கும். இன்றைக்கி சபையில் 4 பேர் 10 பேர் வர்றோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சாங்கன்னா எப்படி இருக்குமா? நம்ம வீட்டுக்குள்ளேயே 4 பேர் இருந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. இன்றைக்கி நேரங்களில் சண்டையில் சின்ன சின்ன காரியத்தில் சண்டை போட்டு உட்காந்துருப்போம். ஸோ அதை தான் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். விசேஷமாக இந்த கொலோசிய திருச்சபையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, Paul reminds Colossians 3 that love that is bond that unites people into one body. அதாவது இந்த கொலோசிய திருச்சபைக்கு கடவுள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி சபைகளுக்குள்ளே வருகிற மக்கள் வெவ்வேறு விதமான மக்கள் வருகிறாங்க, வேறுபாடுகளோடு வருகிறாங்க, மற்ற காரியங்கள் வரும் பொழுது அதில் நம்ம எல்லாம் கட்டுகிற ஒரே ஒரு அன்பு கயிறு என்னன்னு கேட்டால், அன்பால் கட்டப்பட்டு இருக்கணும். எப்படிமா கட்டிருக்கணும்? அதை தான் இந்த வேத பகுதியில் அவர் பேசுகிறார். நான் சுருக்கமாக ஒரு காரியங்களை சொல்லிட்டு போயிடுறேன். கொலோசை திருச்சபையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு பிரச்சனைன்னா, பலவிதமான பொய்யான அல்லது கள்ள தீர்க்கதரிசி போதகரம் இருந்துச்சு. அங்கே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு விதமான தப்பாக போதிக்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, அப்படி தப்பாக போதிக்கும் போது என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு என்ன கிடையாது? நல்ல கொள்கையும் கிடையாது, நல்ல ஐக்கியமும் கிடையாது, எல்லாம் பிரிஞ்சு காணப்படுகிறாங்க. அப்போ இன்றைக்கி சபைகளில் வெளியிடத்தில் போனீங்கன்னா எதோ சொல்கிறாங்க ஜனங்க, ஆனால் அது வேதத்துலேயும் கிடையாது, அவங்க சுயத்துக்காக சொல்கிறாங்க. எனவே நம்ம கவனமாக கவனிக்க வேண்டியது என்ன, இன்றைக்கி கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ளே நுழையும் பொழுது எப்படிப்பட்ட காரியம். அதைத்தான் பவுல் அங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பிலீவர்ஸ் தே ஹேவ் டு, நீங்கள் அதான் 1வது வசனம் 1வது அதிகாரம் 1லேருந்து 4 வரை யாராச்சும் வாசிங்க. 3வது அதிகாரத்தில் வாசிங்கப்பா வேகமாக. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்திற்குள்ள மேலானவை நாடுங்கள். 2வது வசனம், பூமி உள்ளவைகளை அல்ல நாடுங்கள். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரோட எழுந்திருக்கிறீங்க? கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுக்கப்பட்டிருக்கீங்க, அவருடைய பிள்ளையெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறீங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் கொஞ்சம் காலங்கள் வாழ்கிறீங்க, ஆனால் இன்னும் எங்கே போகணும்? ஆண்டோடு போகிறதுனால உயர்ந்த காரியங்களை, பரலோக காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னவர். அது மாத்திரம் கிடையாது, தே மஸ்ட் பி என்னன்னு கேட்டால், அவங்க எப்படி வாழணும்னு கேட்டால், இந்த உலகத்தில் உள்ளவங்களை போல வாழலாமன்னா வாழக்கூடாது. அது மாத்திரம் கிடையாது, 8லேருந்து 9 வசனம் வாசிங்க எனக்காக. 8, 9 வாசிங்க. கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது, தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய விட்டுவிடுங்கள். அடுத்து, ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள். ஆக என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் பழைய மனுஷன், நான் கடவுளை அறிஞ்சு சபைக்கு வருகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு கேட்டால், இந்த 8வது வசனம் சொன்ன மாதிரி, 9வது வசனம் சொன்ன மாதிரி, இந்த உலக காரியங்களை செய்கிற மாதிரி எனக்கு கோபம் மூக்கு மேலே வரும். அப்புறம் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது, தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் எல்லாம் வரக்கூடாது. அதுக்கப்புறம் என்னது? ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். அப்படின்னு என்ன பார்த்தோம்? புட் ஆஃப், களைஞ்சு போடணும். இப்போ சட்டை போட்டிருக்கேன்ல, சட்டையை கழட்டி தூக்கி போட்டுறணும். எந்த சட்டை? பழைய மனுஷன் சட்டை. பழைய மனுஷன் என்னது? ஆண்டவர் அறியாத மனுஷன் எப்படி இருந்தோம்? கோபம் இஷ்டத்துக்கு வருது. மூர்க்கம்னா என்னமா அர்த்தம்? கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்ன பண்ணுவான்னு தெரியாது. எத்தனை பேருக்கு அப்படி வருது? உங்களுக்கு வருது அந்த மாதிரி கோபம் மூக்கு மேலே? எதுக்கெடுத்தாலும் பொய் பேசுறது. எதுக்கெடுத்தாலும் பொய் பேசுகிறீங்களா? எதுக்கெடுத்தாலும் எப்போ பார்த்தாலும் பொய். சிலர் பொய்யே வாயை திறந்தா பொய். இப்படித்தான் இந்த உலகத்தில் கடவுளை அறியாதப்ப நம்மளாம் இருந்தோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா என்ன வேணாலும் சொல்லுவாங்க, ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அதான சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கோபம் இதெல்லாம் விட்டு போக சொல்கிறாரு. ஹி டெல்ஸ் தம் புட் ஆன். அது எதை விட்டுட்டு எதை போட்டுக்க சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க? தரித்து கொண்டு போய் 12வது வசனத்தை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 12 வாசிக்கமா. ஆகையால் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். பாருங்கள் இங்கே கவனமாக, உருக்கமான இரக்கத்தையும் தயையையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் ஒருவர் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி உண்டானால். நம்ம இப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கார். இப்போ பழைய மனுஷன் எப்படி இருக்கிறான்? கோபம், பொய், ஏமாத்து, திருடு, அது மாதிரி இருக்கிறான். அதை நீங்கள் களைஞ்சு போட்டுட்டு அதுக்கு பதிலாக எதை தூக்கி போடணுமா?
எந்த ட்ரெஸ்ஸை போடணுமா? தரித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. தரித்து கொள்வது என்ன அர்த்தம்? தரித்து கொள்றதுனா என்னது? போட்டுக்கணுமா? என்னத்தை நான் போட்டுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது அழகாக சொல்கிறார், உருக்கமான இரக்கம். எப்படிம்மா? இரக்கம்னா என்னம்மா? அது உருக்கமான இரக்கம்னா அப்புறம் என்ன செய்யணுமா? மனத்தாழ்மையை தரிச்சுக்கணுமா? தயைனா என்னம்மா? தயவு. சரி, நான் அப்புறமா கொஞ்சம் நான் அதிகமாக பேசுவேன். அப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இந்த பழைய மனுஷனுடைய கோட்டை போட முடியாது. அதை கலட்டி தூக்கி போட்டுட்டு ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறதுனால, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறேன்னா, ஆண்டவராக இயேசு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, அவரோட பிள்ளையாக மாறினா அவர் கொடுக்குற உடையான இந்த விதமான தாழ்மையும் இரக்கத்தையும் என்னது பொறுமையையும் மன்னிப்பையும் அன்பையும் நாம் போட்டுக்கணும். சரிதான் சொன்னது? ஸோ அதை தான் இங்கே அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலேயே அதிகம் உண்மையான என்னன்னு கேட்டால், லவ் இஸ் த க்ரௌனிங் வர்ச்சு தட் பைண்ட்ஸ் ஆல் அதர் டுகெதர். ஆக அன்பு இல்லாமல் நான் தயவு பாராட்ட முடியாது, இரக்கம் பாராட்ட முடியாது, மன்னிக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, எது தான் உண்மையான கிரீடம்? அன்பான கிரீடம் நான் போடும்போது எனக்கு அன்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மற்றதெல்லாம் தன்னால் நான் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி தானே? அதை தான் இன்றைக்கி அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். முதலாவது வசனம் 12, 13, 14 நம்ம வாசிக்கலாம். எடுத்தவங்க எனக்காக வாசிங்க. இந்த மேலே கூட எழுதியிருக்கிறேன், வாசிங்க எனக்காக. வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டுனா போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். எல்லாவற்றினும் மேலும் அன்பை புரிச்சுக்கணும். ஆக என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் பண்பின் துணி உடையை போட்டுக்கிறதுக்கு என்ன செய்யுது? ஒவ்வொரு விசுவாசிக்கும் உதவி செய்யுது. அதனால தான் சொல்கிறாரு அவர், தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி எதை தரிச்சுக்கொள்ள சொல்கிறார்? யார் தரிச்சு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அது முதல் பகுதி 12வது, நீங்கள் தேவனால் என்ன பண்ணியிருக்கீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட எப்படி இருக்கீங்களா? பரிசுத்தரும். இதுதான் உங்களுடைய அடையாளம். நீங்கள் யார்? நீங்கள் யாருமா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாராக இருக்கிறோம்? பிரியரும். அப்புறம் யார்? பிரியமான பரிசுத்தமான மகன். தேவனாலே தெரிந்து கொள்ள பிரியமான பரிசுத்தமான மகன். உங்கள் பக்கத்தில் இதை போட்டுக்குங்க. நான் யார் அப்படின்னு கேட்ட யார்? நான் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியமான பரிசுத்தமான. உங்கள் பேர் என்னது? உங்கள் பேர் அப்படி போட்டுக்குங்க. உங்கள் அடையாளம் என்ன? இப்போது வெறும் அந்த அடையாளம் இல்லை. இப்போ பேர் வச்சுருக்கீங்களா? ஐயா பேர் பாலன்னா வெறும் பாலன் இல்லை. பாலனுக்கு உண்மையான பேர் என்னது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமான பிரியமான. அப்படிப்பட்ட மகனாக இருக்கணும். அதை தான் இங்கே யாருன்னு கேட்டால், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், பரிசுத்தமானவர். பிரியமானவர்னா என்னது? அன்பா நேசிக்கப்பட்டவர். அப்படி ஆண்டவருக்கு பிரியமானவர். ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார் உங்களை. எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு? 2 காரியத்துக்கு. பிரியமாக இருக்கிறதுக்கு, பரிசுத்தமாக இருப்பதற்கு. அப்போ இன்றைக்கி நான் ஆண்டவரால் உலகத்துலேருந்து வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொன்னால், இந்த உலகத்தான போல் வாழணுமா? ஆண்டவருக்கு பிரியமாக வாழணுமா? இந்த உலகம் சொல்கிற மாதிரி செய்யணுமா? ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழணுமா? ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால அவருடைய பிள்ளையாகிய நான் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமான மகனாக இருக்கணும், மகளாக இருக்கணும். என் சொல்லியும் செய்கையிலையும் எல்லாவற்றிலையும். ஆக என்னன்னு கேட்டிங்க, இந்த உலகம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்காது. பிகாஸ் தே ஆர். ஏன்னு கேட்டால், நீங்கள் யாராக இருக்கிறீங்க? பரிசுத்தமான ஆண்டோட பிள்ளையா? பரிசுத்த ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். ஏன்னு கேட்டால், ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்த கூட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு பிரியமான மகனாக மகளாக வாழ்ப்பது அழைத்து வந்திருக்கிறார். ஆக அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், அதனால தான் இந்த கீழே சொல்ல போகிற பரிசுத்தமான பண்புகளை, ஆவிக்குரிய பண்புகளை நான் என்ன செஞ்சுக்கிற போகிறேன்? ஒரு உடைய போல் அணிந்துக்க போகிறேன். உடைய போல் என்ன செய்ய போகிறேன்? நான் எப்போது உடை எப்போ நம்ம போடுவோம்? எல்லா நேரமும் உடை அடைஞ்சிருக்கிற மாதிரி இந்த பண்பால் என்ன செஞ்சுருக்கணும்? என்ன அலங்கரிக்கணும். என்ன துணிமணி போடுறோம், இல்லை பெட் வைக்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம், அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் கொஞ்ச நாள் கழித்து. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு என்ன செஞ்சிடும்? ஆனால் அன்பு,
இந்த பண்புகள் எல்லாம் அழியுமா அழியாதா? இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ அழகாக துணி போட்டீங்க என்பது மக்கள் பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ நல்ல பண்புள்ளவங்களாக இருக்கிறீங்க தான் உலகம் பாராட்டும். இல்லையா? அப்படி தானேம்மா எல்லாருக்கும்? அதே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பண்பு என்னென்னா கம்பேஷன், உருக்கமான இரக்கத்தையும். என்னம்மா அர்த்தம்? ஒரு சபை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை உணர்கிறதா இருக்கணும். லவ்விங் சர்ச் ஃபீல்ஸ் பெயின்ஸ் ஆஃப் அதர். ஆக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிலர்லாம் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. மேலையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓடி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஸ்ட்ரெச்சரில் தள்ளிக்கிட்டு வர்றாங்கன்னா உடனே சில மேலே இல்லை நர்சஸ்லாம் ஓடுவாங்க, பின்னாடி எடுத்தாச்சு ஓடி 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 செக் பண்ண பார்ப்பாங்க, என்னென்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி சபை மட்டும், அங்கே ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, இந்த சபை கூட எப்படி இருக்கணும் தெரியுமா? அவங்களுக்கு எப்படி கஷ்டம், என்ன பிரச்சனை, எப்படி இருக்கிறாங்க விசாரிக்கிறதா இருக்கும். சபைனா என்னை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவன்னு கேட்கக்கூடாது. நம்ம எல்லாரும் அடுத்தவங்க மேலே இரக்கமுள்ளவர்களாக காணப்படும். அதுவும் அழகாக சொல்லுது, உருக்கமான இரக்கம்னு சொல்லுது. அது பாருங்கள், இரக்கம்னு சொல்லலை, இங்கிலீஷில் கம்பேஷன் வார்த்தை போட்டிருக்கு, தமிழில் எப்படி போட்டிருக்கு? எப்படிப்பட்ட இரக்கம் அது? உருக்கமான இரக்கம். அது எவ்வளோ நல்ல வார்த்தை இல்லை? உருக்கம்ன்றது வார்த்தையே ரொம்ப நல்ல வார்த்தை, அதில் இரக்கமும் சேர்ந்து இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? ஆக அன்புள்ளவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, பிறரை நேசிக்கிறவங்க மாத்திரம் கிடையாது, அன்பு மற்றவர்களை எனக்கு கரிசனை உள்ளவராக இருக்கிறாங்க. அன்பு இருக்கிறவங்களுக்கு உள்ளத்தில் எப்படி இருக்கும்? எல்லாரையும் பார்ப்பாங்க, எல்லாரையும் விசாரிப்பாங்க. எனக்கு எப்போவுமே மறக்க முடியாது, இந்த சபையில் நான் 20 சொல்கிற வருஷம் ஆச்சு. ஒரு அம்மாவை மட்டும் என்னால் மறக்கவே முடியல. அவங்க பேர் செல்வி அம்மான்னு பேர், செல்வி ரோஸ். காலையில் வருவாங்க, சாயங்காலம் வருவாங்க, என் கூட ஊழியத்துக்கு வருவாங்க, எல்லா பசங்கள்கிட்டையும் அன்பாக பேசுவாங்க, தன்னால் முடிஞ்சது வாங்கி கொடுப்பாங்க. அவங்க லோக்கல் அம்மா, இந்த சிங்கப்பூரியன் அம்மா. அவங்களுக்கு பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. என் கூட எல்லாருக்கும் கேட்டு கேட்டு எதை தான் செய்வாங்க அவங்க பாட்டுக்கு. அந்த அம்மாவுடைய அன்பு ரொம்ப பெருசு. அவங்க கண்ணுக்கு முன்னாடி யாருமே டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, எல்லாரும் கடவுளோட பிள்ளைங்க, அவ்வளோதான். இன்னைக்கு சண்டே சபைக்கு வரலன்னு கேட்டால் உடனே கூப்பிட்ருவாங்க, ஏன் வரல நீ, என்னாச்சு? அவங்க வீட்டுக்கு ஓடுவாங்க. ஓடுறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைனா அங்கே வீட்டை கூட்டுவாங்க, சமைப்பாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வரோம். அப்போவே 69 வயசு அந்த அம்மாவுக்கு, கொஞ்சம் வயசு கிடையாது, கால் வலி கூட இருந்துச்சு. அப்போல்லாம் லிஃப்ட் இல்லை, எல்லா ரூம்லேயும் எல்லா ஃப்ளோர்லேயும் லிஃப்ட்லாம் இல்லை. இப்போ தான் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு லிஃப்ட் வந்துருச்சு. அப்போல்லாம் 3 மாடி, எங்கள் வீடு 3ஆவது மாடியில் இருந்துச்சு. உடனே பழமெல்லாம் வாங்கிட்டு மேலே வந்துடுவாங்க நடந்து. இன்றைக்கி நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தாலும் போய் பார்க்க மாட்டோம். நம்மலாம் சர்ச்சுக்கு வரலன்னா யாரையும் கேட்க மாட்டோம். நம்மெல்லாம், எனக்கு அப்படி கிடையாது. நான் யாரும் வரலன்னா ஏன்டா பிள்ளைங்க வரலன்னு கேட்டுகிட்டே இருப்பேன், யோசிச்சுட்டே இருப்பேன். ரெண்டாவது பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னம்மா கைண்ட்னஸ். என்ன பண்ணுமா? தயவு, தயைன்னு சொல்லுது. தயவுனா என்னம்மா? கைண்ட்னஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹார்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா எல்லார் மேலேயும் தயவுள்ளவராக இருக்கிறார். எல்லாருக்கும் தயவாக இருக்கணும். நமக்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். எப்போன்னு கேட்டால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தயவு காமிக்கணும். யார் மேலேயும் என்ன செய்யக்கூடாது? கோபம் இருக்கக்கூடாது, இருமாப்பு இருக்கக்கூடாது. எல்லாமே இறங்கி அவங்களுக்கு உதவி செய்ய போகணும். அது மாத்திரம் கிடையாது, சின்ன 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 செய்கைகள்லாம் யாரை காமிக்குதுன்னு கேட்டால் சின்ன உற்சாகப்படுத்துகிற காரியம். அது சில வார்த்தைகள் நல்லா பேசுகிறது. ஒருத்தர் பேசும்போது எப்படி இருக்கீங்கப்பா, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக இருக்கிறேன், பார்க்குறேன், பேசுகிறேன், அப்படி சொல்லும் பொழுது எவ்வளோ நல்லா இருக்கும் எல்லாருக்கும். ஒருத்தர் விசாரிக்கிறது, சில வேலைகளை நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது. சபையில் எந்த சபை ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா உதவி செய்ய ஆரம்பிக்குதோ அந்த சபை ஆண்டவர் பலப்படுத்துகிற சபையாக இருக்குது. நிச்சயமாக நமக்கு எல்லோரும் தேவை இருக்குது. உண்மையிலே அள்ளி கொடுக்க முடியாது, ஆனால் அன்பை ஒரு சின்னது உதவி செய்யலாம் முடியுமா? முடியாதா? அன்பை பேச முடியுமா? முடியாதா? அன்பை விசாரிக்க முடியுமா? முடியாதா? இந்த ஐயா இப்போ கொஞ்சம் முன்னாடி உட்காந்துருந்தார் தனியாக. ஐயா லூர்து அங்கே கீழே உட்காந்துருந்தார், தனியாக உட்காந்துருந்தார். உடனே போனேன், என்ன வேணும்னு கேட்டார். உட்காந்துருந்தார். காப்பி போட்டு கொடுக்கணுமா, லீ போட்டு கொடுக்குமா என்னன்னு கேட்டார். ஐயா என்ன சொன்னார், எனக்கு என்ன கொடுங்க, மயிலை போட்டு கொடுங்கன்னாரு. நல்லா எடுத்து மயிலை போட்டு கொடுத்துட்டு நான் மேலே வந்துட்டேன், குடிச்சிட்டு வாங்க ஐயான்னு சொல்லிட்டு இந்தாங்க உட்காந்துருக்கிறாரு. இப்போ சின்ன 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 உதவி நீங்கள் ஒருத்தருக்கு செய்யும்போது ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மக்கள் பார்க்கல, சும்மா உதாரணத்துக்கு தான் நான் அது சொன்னேன், அது சொல்லக்கூடாதுங்க என்ன. ஆனால் கூட உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் சொன்னேன் அந்த காரியத்தை இந்த ஐயாக்கு. இப்போது ஆக நீங்கள் ஒரு சின்ன சின்ன உதவி செய்கிறதுக்கு முன் வர பார்க்கணும். அது மாத்திரம் மூணாவது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மனத்தாழ்மையையும். என்ன பண்ணணுமாம்மா? என்ன வாசிக்குதுமா அந்த வார்த்தை? வாசிங்கம்மா. மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ரைட் டிவைட்ஸ். யாருக்கு பெருமை இருக்கோ அவங்க யாருக்கும் பிடிக்காது, ஆண்டவருக்கும் பிடிக்காது. எங்கே பெருமை இருக்கோ அங்கே பிளவு காணப்படும். நான் பெரிய ஆளுன்னு நினச்சான்னு ஒட்ட மாட்டான் யாரு கூடயும். எல்லாரும் தரக்குறவான்னு நினைப்பான்.
அப்படிப்பட்டவனை இந்த உலகத்துக்கு சபைக்கு வேணாம். ஹியூமிலிட்டி யுனைட்ஸ். யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ அங்கே ஒற்றுமை வர ஆரம்பிக்கும். அது மாத்திரம் கிடையாது, ஜீசஸ் வாஸ் டிசைபிள்ஸ். போன வாரம் காலையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உலகத்தை படைத்த சர்வ வல்லவராக இருந்தபோது கூட, சர்வ சிருஷ்டி கர்த்தராக இருக்கும்போது கூட, அவர் எல்லாருடைய பாதங்களை கழுவும் போது என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தம்மை தாழ்த்தினார். இந்த யார் பெரிய வேலைக்காரன் கேட்டிங்கன்னா, அவன் தான் பெரிய முன்மாதிரியாக இருக்கான். மாடல் கிரேட் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இந்த இங்கிலீஷ் சொல்லுது, இந்த கிரேட்டஸ்ட் சர்வன் பிகம் அ கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த உலகத்தை படைத்த சர்வ பெரிய தேவன் அவர் பெரிய சேவகராக மாறி அவர் பெரிய மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அப்போ தாழ்மை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுன்னு போட்டி போடுறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்கிறது தாழ்மையாக. 4வது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீடிய பொறுமையை தரித்து கொண்டு. ஏன்னா சாந்தத்தையும் நீடிய பொறுமையும். என்னது சாந்தம்னா என்னம்மா? மீக்னஸ்னால் என்னம்மா அர்த்தம்? சாந்தம்னா என்ன அர்த்தம்? ஏசாமிக்கு ஒரு பேர் சாந்த ஸ்வரூபின்னு பேர். ஏன் அமைதியாக இருக்கிறாரு? என்னம்மா? பேஷன் பொறுமைனா பேஷன்னா அது இங்கே போட்டிருக்கு, நீடிய பொறுமைன்னு போட்டிருக்கு. என்ன பொறுமை அது? பொறுமைன்றது இல்லை, நீடிய பொறுமையாக இருக்கணுமா? எப்படி இருக்குது? நம்மளால் கொஞ்ச நேரம் பொறுத்துக்குவோம், ஆனால் கொஞ்சம் கழிச்சு முடியாது நம்மளால். சாந்தன்றது நமக்கு எல்லாம் செய்ய முடியும், ஆனாலும் செய்யாமல் இருக்கிறது. சும்மா உதாரணம் சொல்லிட்டு நான் போயிடுறேன், டைம் இல்லை, அது ஓடி போயிடுது. அடிக்கடி சொல்லியிருப்போனேன்னு தெரில, ஒரு சிலர் ஞாபகத்தை பண்ணியிருக்கிறேன். சிங்கம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு சிங்கம் தெரியும்? நம்மளை தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? காட்டில் உள்ள சிங்கம் எப்படி இருக்கும்? அம்மா உங்களுக்கு தான் கேட்குறேன், எல்லாருக்கும் ஆக்ரோஷமாக. அதே சிங்கத்தை சர்க்கஸில் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? அதே அமைதியாக இருக்குது. அப்படி ஆகுதா? அதுக்கு அவர் கடிக்க தெரியாதா என்ன? கறி சாப்பிடாதா என்ன? இது ட்ரெயின்டு சிங்கம், அது அன்ட்ரெயின்டு சிங்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பிள்ளைங்களாம் என்னன்னு கேட்டால், எனக்கும் கோவம் வரும், எனக்கும் எல்லாம் பண்ண முடியும். ஆனால் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறதுனால அந்த உண்மையான பண்பை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? உள்ளே வச்சுருக்கிறேன். நல்ல பண்பை மட்டும் வெளிப்படுத்துகிறேன். ஏசாமிக்கிட்ட எல்லா சக்தியும் இருந்துச்சு. அவர் நினச்சிருந்தா அங்கே ஒருத்தன் கூட இருந்திருக்க மாட்டான். 72,000 தூதர்கள் வந்திருப்பாங்களாம். அப்படி ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாரும் மூழ்கி செத்து போயிருப்பானுங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எல்லாம் இருந்த போது கூட அவர் என்ன செய்யலை? சாந்தமாக இருந்தார். அவருக்கு தெரியும் இதெல்லாம் செய்ய முடியும்னு. இன்றைக்கி நமக்கு எல்லாம் செய்ய முடியும் சில வேலைகள்னு சொன்னால் கூட, பல வேலைகளில் பொறுமையாக இருந்துடுறோம் பார்த்தீங்களா, தாழ்மையாக இருந்துடுறோம் பார்த்தீங்களா, சாந்தமாக இருக்கிறோம் பார்த்தீங்களா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதன் பிரதிபலிப்பு. எனக்குள்ளே யார் இருக்கிறாவோ அதற்கு ஏற்ற பிரதிபலிப்பு வரும். என்கிட்ட இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாருன்னா அந்த மேலும் சொல்ல எல்லா பண்புகளும் வர ஆரம்பிக்கும். ஏசாமி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? பிசாசுடைய பண்பெல்லாம் வெளியில் வரும். உனக்குள்ளே யார் இருக்கிறா என்பது தான் மெயில் முக்கியம். இன்றைக்கி உங்கள் உள்ளே யார் இருக்கான்னு பாருங்கள். எவரேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் இம்பர்ஃபெக்ட் பீப்புள். என்னென்னு கேட்டிங்கன்னா, லவ் பேஷன்ட்லி பேட்ஸ் வித் வீக்னஸ். பல வேலைகளில் எல்லா விதமான சபைகளில் பார்த்திங்கன்னா, இந்த சபையில் பார்க்குறேன், எல்லா சபைகளும் பார்க்குறேன், நம்ம வீடுகளும் பார்க்குறோம், எல்லாரும் பூரண புருஷர்கள் கிடையாது. ஆனால் அன்பாக இருக்கும் பொழுது நான் அவருடைய பலகீனத்தை தாங்கிக்கிற சக்தி இருக்குது நமக்கு. It chooses grace over criticism. ஆக நான் மற்றவனை என்ன செய்ய மாட்டேன், குறை சொல்வதுக்கு பதிலாக நான் கிருபையா பரவாயில்ல விட்டுட்டு போகட்டும், கிருபையை நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். சில வேளையில் குற்றம் சொல்வதற்கு ரொம்ப ஓடி குற்றம், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படி சொல்கிறத விட்டுட்டு நம்மளை நோக்கி நம்ம பார்ப்போம். மற்றவங்க பரவாயில்ல செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்களை எப்படி உற்சாகப்படுத்தணும்னு நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம பேரும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது மாத்திரம் கிடையாது. அந்த அடுத்த பகுதி சொல்லுது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் 13வது வசனம் வாசிங்க எனக்காக. தாங்கி ஒருவருக்கு பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் மன்னிக்கிறது போல. இன்னொரு முக்கியமான பண்பு, நிறைய பண்புகள் அங்கே அடுக்கிக்கிட்டே வந்துட்டுருக்கார் அவர். இன்னொரு முக்கியமான இன்னொரு பண்பு என்னென்னா, நான் மன்னிக்கிற கடவுளோட பிள்ளையாக இருக்கும். நம்ம எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ சிலரை புண்படுத்தி இருக்கிறோம். சிலர் என்ன புண்படுத்தியிருக்காங்க, உங்களை புண்படுத்தி இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் கூட அந்த வேத பகுதி நம்ம பார்த்தோம், பேசணும். என்னன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் மன்னிக்கிற கடவுளோட பிள்ளையாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற சபை, இன்றைக்கி பிரச்சனை இருக்கிறதுலே சபைகள் அதிகமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சபை உடைக்குதுன்னு கேட்டால் மன்னிக்காத பண்பு. அவங்க பண்ணிட்டாங்க, நான் மன்னிக்கவே முடியாது, அவனை வரவே மாட்டேன் சர்ச்சுக்கு.
இங்கே பார்த்தீங்களா, சபையில் நிறையா பேர் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கும் ஒருத்தருக்கு அவனை உடனே நான் சபைக்கு போக மாட்டேன்னு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவரை பார்க்க வந்திருக்கோம், அந்த ஆண்டவர் என்னை மன்னிப்பது கற்றுக் கொடுத்துருக்கிறார். சரி பரவாயில்ல, அந்த சகோதரி தெரியாமல் பேசிட்டாங்க, அந்த சகோதரி தப்பாக பண்ணிட்டாங்க, பரவாயில்ல விடு, மன்னிப்போமே. அதுதான் இங்கே நம்ம நத்திங் டு ஸ்ட்ரென்தன் யூனிட்டி மோர் தென் கிரேஸ். பல வேலைகள் நம்ம வாழ்க்கையில் என்ன கிருபையை பயன்படுத்தும் போது, அவர் நமக்கு விரோதமாக இருந்தால் கூட நம்ம கிருபை பயன்படுத்தும் போது, நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, நம்ம மன்னிக்கும் போது, தயவாக இருக்கும்போது அந்த சபையில் ஒற்றுமை வளர ஆரம்பிக்கும். இன்றைக்கி சபையில் எது ரொம்ப முக்கியம்? எனக்கு சின்ன காரியத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? இன்றைக்கி சபைகளில் பார்த்தீங்கன்னா நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெருமை பாராட்டிக்கிட்டு என்ன செஞ்சிட்ருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட அன்பின் வெளிப்பாடாக காணப்படாமல் போட்டியும் போராமையும் வம்பு வழக்கும் சண்டையும் சச்சரவும் இருக்குன்னு கேட்டால், இன்னும் சபைக்குள்ளே அவங்க கடவுளுக்குள்ளேயே மாறலை, ஆண்டோட ஆவியானவருக்குள்ளே பிறக்கலை. அவங்க எப்படி இருக்கிறாங்க? இன்னும் மாம்சீகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வர்றது மட்டும் சபைக்கு வருகிறாங்களே தவிர, அவங்க கோபம் மூக்கு மேலே வருது. மன்னிக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, தயவாக இருக்க மாட்டாங்க. அதுதான் அங்கே இருந்துச்சு அந்த சபையில். அதை தான் பவுல் இங்கே சொல்கிறாரு. என்ன செய்யுங்க நீங்கள்? அதுதான் அதுக்கு 14வது வசனம் எனக்கு வாசிக்கலாம். எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். என்ன கட்டுன்னு கேட்டால், பூரண சற்குணத்தின் கட்டு என்ன? எல்லாத்துக்கும் மேலே சொல்லப்பட்ட எல்லாத்துக்கும் மேலே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அன்பாக தரிச்சுக்கணும். லவ் இஸ் த பெல்ட் தட் ஹோல்ட்ஸ் எவ்ரி பீஸ் ஆஃப் க்ளோத்திங் டுகெதர். ஆக இந்த அன்பு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெல்ட் மாதிரி பேண்ட்டையும் ஷர்ட்டையும் போட்டு இருக்க கட்டி ஒரு பெல்ட்டை கட்டினா எப்படி எல்லாத்தையும் பிடிச்சி நிற்குதோ, அதுபோல் இந்த அன்பு இருக்குமானா மற்ற எல்லா காரியமும் என்ன செஞ்சிடும்? இந்த உடையை சிறப்பாக வச்சுக்கிறோம். இந்த அன்புன்ற கட்டுக்குள்ளே நம்ம கட்டப்படலைன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் அவர் சொல்கிறார், கட்டு அப்படின்னு. கட்டு அதான் அவன் சொல்லும்போது சொல்கிறது, பூரண சற்குணத்துக்கு கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். எதை கட்டணும்? எது இந்த எல்லாத்தையும் கட்டுது? ஒன்றா மேலே சொல்லப்போல எல்லா பண்புகளையும் யார் கட்டுறது? ஆண்டவருடைய அன்பு. இன்றைக்கி பல வேலைகளில் நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹியூமிலிட்டி, தாழ்மை எப்படி இருக்குன்னா, பிகம் எ வீக்னஸ். நான் தாழ்த்துறேன்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால், சும்மா நடிக்கிறான், பலகீனமானவனாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க. எனக்கு அன்பு இல்லாமல் நான் தாழ்மையாக இருப்பேன், அது என்னோடய பலகீனம். கைண்ட்னஸ் வித்தவுட் டியூட்டி என்னன்னு கேட்டால் பிகம் எ டியூட்டி. சில வேலை நான் கடமைக்காக, அன்பு இல்லாமல் கடமைக்காக செய்கிறேன். நிறைய வேலை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சில வேலைகள் தானம் தர்மம் நிறைய பேர் செய்வாங்க பல இடங்களில். சில வேலைகளில் தானம் பண்ணிவிட்டு அப்படியே என்ன செய்வாங்க, பேர் எழுதி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க கொடுக்குறது சின்ன பொருளாக இருக்கும், அதில் அவங்க பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க. என்ன தானம் பண்ணுறாங்க அவங்க? அதில் பெருமை இருக்குது அவங்களுக்கு. அவங்க உண்மையாக கொடுக்கல. பைபிள் பிரகாரமாக கொடுக்கும்போது வலது கையில் கொடுக்குறது யாருக்கு தெரியக்கூடாதான், இடது கை அப்படின்னா என்ன? உங்களுக்கே தெரியக்கூடாது நீங்கள் யாருக்கு என்ன கொடுத்துருக்கீங்கன்னு. அப்படி வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியல, என்னம்மா அர்த்தம்? எப்படிம்மா? இந்த பக்கெட்டில் விடுறேன் காசு, இப்போ இடது கைக்கு தெரியலனே அப்படியே நான் ஆண்டவர் கொடுத்தா அப்படின்னா என்னது? எண்ணி பார்த்துருக்க கூடாதான். இதுன்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியக்கூடாது நீங்கள் யாருக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கே நீங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சால் என்ன அர்த்தம்? இந்த இடது கைக்கு தெரிஞ்சு போச்சுல. அப்போது எப்போ தெரியும்னு கேட்டால், நான் வலது கையிலேருந்து எடுத்து இடது கையில் எண்ணி அப்புறமா நான் கொடுக்கும்போது யாருக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும். அதனால தான் சில வேலைகளில் வலது கையில் கொடுக்குறது இடது கையில் தெரியக்கூடாதுன்னு என்னது? நான் யாருக்கு எவ்வளோ கொடுத்தேன்னு எப்படி தெரியக்கூடாதுன்னா, அதுதான் வலது கையில் இடது கையில் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக என்றைக்கு நான் திறக்கம் பாராட்டுகிறேன்னு சொல்லிட்டு செய்கிறேனோ, தாழ்மை உண்மையான அன்பு இல்லைன்னா வெறும் கடமைக்காக செய்கிறவனாக காணப்படுவேன். எனவே நானும் நீங்கள் நல்லா பேஷண்ட் பிகம் ஃப்ரஸ்ட்ரேஷன். பலவேளை நான் பொறுமையாக இருக்கிறேன்னு நினைக்கலாம், ஆனால் என்ன செய்து பொறுமை இல்லாதவனாக போயிடுவேன். அது மாற்றம் கிடையாது. என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்கிவ்னஸ் பிகம் இம்பாசிபிள். நிச்சயமாக ஆண்டோட அன்பு இல்லைன்னா நான் யாரையும் என்னால் மன்னிக்கவே முடியாது. கசப்பு பார்த்தீங்க, பிட்டர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, கிரட்ஜுன்னு சொல்லுவாங்க. அப்படியே என்னடா பண்ணுவேன் அப்படி செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப மோசமாக நடந்துக்குவாங்க, அன்பே இருக்காது. ஆக இன்னைக்கு love gives everyone, every life, every Christian virtue. Love gives a life to every Christian virtue. ஆக அன்பு இருந்துச்சுன்னா மற்ற எல்லா கிறிஸ்தவ பண்புகளுக்கும் உயிர் கொடுக்குறதா இருக்குது. மற்ற எல்லா பண்புகளும் எதனால் செயல்படும்னு கேட்டால் அன்பு இருந்தால் மட்டும்தான். 1 Corinthians 13 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நேரம் இல்லை இப்போ எனக்கு வாசிக்கிறதுக்கு. 1 Corinthians 13வது அதிகாரம் வேணால் சும்மா வாசிங்க. 8வது அதிகாரம் 13வது அதிகாரம் 4லேருந்து 8 வரை வாசிங்க. 1 Corinthians 13வது அதிகாரம் 4லேருந்து 8 வரை வாசிங்க. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது,
தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போம், அன்னை பாசைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போகும். இந்த இடத்துல இந்த சங்கீதம், இந்த அதிகாரத்தை இன்னொரு நாளைக்கு நான் உங்களோட பேசுகிறேன், இன்னொன்று சொல்லித்தரேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா வரங்களும் எல்லா விதமான காரியங்களும் முடிஞ்சு போயிடும் இந்த பூமியில். அதான் அங்கே வசனம் 8 சொல்லுது, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளாலும் ஓய்ந்து போகும். ஓய்ந்து போனால் என்ன இருப்போம்? ஓய்ந்து போனால் என்ன ஆகும்? தானாக நின்றுடும். ஒழிந்து போகும்னா அழிஞ்சிரும். ஓய்ந்து போகும்னா என்னது? ஒரு வண்டி ஒரு பந்து ஓடுது, உருகிட்டே இருக்குது, ஒரு ஸ்டெவில் நின்றுடும், அது ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி இதெல்லாம் நின்றுடும். ஆனால் எது ஒழியாது? அன்பு ஒழியாது. அப்புறம் எப்படி அன்பு ஒழியாதுன்னா என்ன அர்த்தம்? பரலோகத்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் நம்ம எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், பரலோகத்து ஒரு பண்பு என்ன இருக்கும்? பரலோகத்தில் என்னமா இருக்கும்? சத்தமாக பேசுவோமே. அப்போ நம்மளாம் இங்கே எப்படி இருக்கணும்? எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துவிட்டு அப்புறம் அங்கே போனால் மட்டும் எப்படி பொத்துக்கிட்டு வந்துடுமா என்ன அன்பு? அன்பு ஏன் ஒழியாதுன்னு கேட்டால், அந்த பூமியில் மாத்திரம் கிடையாது, பரலோகத்தில் பார்க்க ஒரே பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு தான். அப்போ இன்றைக்கி நான் எதை நிறைய கற்றுக்கணும்? எதை நான் செய்யணும்? சபையில் நம்ம எல்லோரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அப்போ இங்கே நம்ம என்ன செய்கிறோமோ அதை தானே அங்கேயே போய் செய்ய போகிறோம். நம்ம ஆண்டோட பிள்ளைகளை அன்பு செய்ய போகிறோம். நம்ம எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே சந்திக்க போகிறோம். அப்போ நம்ம இங்கே எப்படி இருக்கணும்? எல்லோரும் எப்படி இருக்கணும்? அன்புள்ள பிள்ளைகளை காணப்படணும். எனவே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த அன்பின் பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆக மொத்தத்தில் மேலே சொன்னது போல் புட்டான் இது வந்துச்சாப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா காரியங்களும் பார்க்குறோம், எல்லாத்தையும் அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பலகீனமாக போயிடும். அதனால் 2வது முக்கியமான 15வது வசனம் வாசிக்கலாம். நம்ம தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். மேலே இங்கே வசனம் போட்டிருக்கேன். ஆக இந்த அன்பு எப்போது இருக்குதோ, இந்த அன்பு நமக்குள்ளே காணப்படும் போது, நான் வெவ்வேறு நிலைகள் வருகிறேன், மேலே சொல்லப்பட்ட அன்புகள்லாம் காணப்பட்டால் கூட, எப்போ நம்ம ஒன்று கூடி வரும்போது எப்போ அங்கே சமாதானம் காணப்படும், கிறிஸ்துவின் சமாதானம் காணும், அந்த கிறிஸ்து இந்த சபையை ஆட்சி செய்யும்னு கேட்டிங்கன்னா, எந்த சபையில் என்ன இருக்குது? எந்த சபைக்குள்ளே இந்த மேலே சொல்லப்பட்ட பூரண அன்பு கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னால், அந்த சபை ஆண்டோடைய அன்பால் சமாதானத்தால் கட்டப்படும். சபைக்குள்ளே சமாதானம் இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் அந்த வசனம் சொல்லுது ஆழக்கடவுதுன்னு சொல்லியிருக்கேன். 15வது வசனம் என்ன சொல்லியிருக்குப்பா? உங்கள் இருதயங்கள் எதை ஆளணுமா? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் ஆழக்கடவுது. ஆள்றதுன்னா என்னமா அர்த்தம்? ஆள்றதுன்னா என்னது? இந்த உலகத்தை ஒருத்தவங்க ஆட்சி செய்கிறாங்க, ஆனால் நமக்குள்ளே எது ஆட்சி செய்யணும்? ஆண்டவர் அன்பாக இருக்கிறதுனால நமக்குள்ள சமாதானம் ஆட்சி செய்யணும். எப்படி ஒரு ராஜ்யத்தை ஆட்சி செய்கிறது போல் நம்முடைய இருதயத்தை யார் ஆட்சி செய்யணும்? ஆண்டோட அன்பில் இருக்கணும். நம்ம சிந்தையில் என் உள்ளத்தில் என்ன இருக்கணும்? ஆண்டோட சமாதானம். கிரைஸ்ட் ஷுட் மேக் ஃபைனல் டிசிஷன் வாட் எவர் கான்ஃப்ளிக்ட் ரைசஸ். ஆக வாழ்க்கையில் சபைக்குள்ளேயும் சரி, சமுதாயத்திலையும் சரி, வீட்லேயும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டோட அன்பு, ஆண்டோட சமாதானம் நம்ம உடலில் காணப்படணும். யாரும் சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, விசேஷமாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ராத்திரிக்கு தூங்க போகக்கூடாது. எப்படி ஆகாமல்? ஒப்புரவாகாமல். வசனம் அப்படி தான் சொல்லுது. சூரியன் அஸ்தமிக்கும் போது என்ன போயிடணும்? கோபமும் போயிடணும். அப்படின்னு இன்னொரு விதத்தில் என்ன ஆயிடணும்? ஏசாமி பிள்ளைகளா, கிறிஸ்துவின் சமாதானம் நமக்குள்ளே ஆட்சி செய்யலும். நாளைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருந்தாலும், நானும் ஏசாமி பிள்ளைங்க, நீங்களும் ஏசுசாமி பிள்ளைங்க, நம்மளோட பிரச்சனை இருக்கும், சின்ன சின்னது புண்படுத்தி இருக்கும், உடனே மன்னிச்சுட்டு பரவாயில்ல வாங்க முடிஞ்சிச்சுன்னா 2 பேரும் கண்ணு மூடி ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிடுங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு 2 பேரும் மன்னிச்சுட்டு 2 பேருக்கும் நிம்மதியாக தூக்கத்துக்கு போகும். தப்பி தவறி நீங்கள் சண்டை போட்டுட்டு சமாதானம் இல்லாமல் படுக்கைக்கு போனோம், என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? என்னம்மா ஆகும்? 2 பேர் தூக்க முடியாது, 2 பேருக்கு நிம்மதி இருக்காது. எதுக்கு இந்த பிரச்சனை? சாரி சொன்னால் என்ன போச்சு?
நம்ம ஏசாமி பிள்ளைங்க தானே. அதனால தான் அவர் சொல்கிறாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லா தீர்மானத்திலும் ஆண்டவருடைய சமாதானத்தை நம்ம பார்க்கணும் நம்மளோட குடும்ப வாழ்க்கையில். அதைத்தான் இங்கே அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அதுதான் எவ்ரி சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நிச்சயமாக சபைகளும் சரி, சமுதாயத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, 2 நபர் வந்துட்டாங்கன்னா நிச்சயம் வித்தியாசமான கருத்து இருக்கும். இருக்குமா இருக்காதா? என்ன பெயிண்ட் அடிக்கணும், அதிலே பிரச்சனை வருது. எனக்கு என்ன சமைக்கணும், அதில் ஒரு பிரச்சனை வருது. நிச்சயமாக நம்ம எல்லாரும் வெவ்வேறு விதத்தில் வந்திருக்கிறோம். விசேஷமாக சபைக்குள்ளே வரும் பொழுது நம்ம வெவ்வேறு பின்னணியிலேருந்து வந்திருக்கிறோம். அதை நான் முதலே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் ஒரு மாதிரி, நான் இன்னொரு மாதிரி, நீங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறீங்க. ஆக மினிஸ்ட்ரி டிஃப்ரென்ஸ், எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்து இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும், லவ் ஆஸ் வாட் வில் பிரிசர்வ் கிரைஸ்ட் பீஸ். ஆக நான் எது செஞ்சால் சபையில் சமாதானம், ஆண்டவருடைய சமாதானம் இருக்கும்னு செஞ்சுட்டு அதுக்கு நான் விட்டு கொடுத்துட்டு போயிடணும். பல வேலைகளை எது சின்ன பார்ப்பேன், பரவாயில்ல விட்டுடு, சின்ன சின்ன காரியம் விட்டுடு, கடவுளை சித்தம், கடவுள் நாம மகிமைப்பட்டால் போதும், ஆண்டோட சமாதானம் இருந்தால் போதும், சின்ன சின்ன காரியம் சண்டை போடக்கூடாது. இல்லைன்னு சொன்ன சிலர் சொல்லுவாங்க, என் வழியில் தான் செய்யணும் அப்படின்னு செஞ்சுங்கன்னா அங்கே என்ன கிடையாது, கிறிஸ்தவ சமாதானம் இருக்காது, அது ஆண்டவரை மகிமைப்படுத்தாது. அதனால இன்றைக்கி நல்ல வேலையை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பவுல் ஆட்ஸ் அதுதான் அவர் சொல்கிறார். 2வது பகுதியில் சொல்கிறாரு, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக. நம்ம சபையில் நம்ம வெவ்வேறு பகுதிகளாக மக்களாக இருந்த போது கூட, வெவ்வேறு பண்புகளோடு காணப்பட்டாலும் கூட, ஆனால் நம்ம எல்லோரும் எதில் சேர்க்கப்பட்டோம், ஒரே சரீரத்தில் சேர்க்கப்பட்டிருக்கோம். ஒரே சரீரம்னா இயேசு சாமியில் ஒரே சரீரமாக சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆக வித்தியாசம் இருந்தாலும், ஆக ஒரே தலையாக இருக்கா இயேசு கிறிஸ்து, ஒரே ஆண்டவர் இருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரே ஒரு ஊழியம் இருக்குது. என்னன்னு கேட்டால், அவருடைய சமாதானத்தை பாதுகாக்கிறது. சபைக்குள்ளே என்ன செய்யணும்? யூனிட் டஸ் நாட் மீன் எவ்ரி ஒன் திங்ஸ் லைக் எவ்ரி ஒன் திங்க் லைக்னா என்னது, இந்த சபை ஒற்றுமையாக இருக்கிறதா எல்லாம் ஒரே மாதிரி சிந்திப்பாங்கன்னு அவசியமே கிடையாது. ஆனால் என்னென்னா, யூனிட்டி மீன்ஸ் எவ்ரி ஒன் சப்மிட்ஸ் டு கிரைஸ்ட். ஆக எப்போ ஒற்றுமை வருதுன்னா, எல்லாரும் இயேசுவின் நாம மகிமைக்காக அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுக்குறோம். எனக்கு வித்தியாசம் இருக்குது, அவருக்கு வித்தியாசம் இருக்குது, அவர் விருப்பு வேறு, எனக்கு வெறுப்பு வேறு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டோட நாம மகிமைக்காக நம்ம எல்லோரும் செய்யணும், அவரோட சமாதானத்துக்காக விட்டு கொடுக்கணும். என் சித்தம் தான், என் விருப்பம் தான் செய்யணும்னு சொல்லி சண்டை போடக்கூடாது. பல வேலைகளில் சபையில் பிரச்சனை என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பெரிய சண்டை போட்டுட்டு இருக்காங்க மக்கள். அப்படி என்ன பாட்டுன்னு பாரு, ஆஸ்க் யுவர் செல்ஃப், டூ ஐ ப்ரமோட் பீஸ். ஆக சபைக்கு வருகிற நாம் இந்த கால வேலையில், சாயங்கால வேலையில் கேட்க வேண்டிய காரணம், நான் சபையில் சமாதானத்துக்கு காரணமாக இருக்கிறேனா? டூ மை வேர்ட்ஸ் யுனைட்ஸ் ஆர் டிவைட்ஸ். நான் பேசுகிற பேச்சு ஒற்றுமைப்படுத்துதா அல்லது பிரிவை ஏற்படுத்துதா? நான் இந்த சபையில் என்னது இசைவை ஏற்படுத்த நான் முயற்சி. டூ ஐ என்கரேஜ் ஹார்மனி நான் ஒரு இசைவான வாழ்க்கைக்கு விரும்புகிறேன்னா இல்லையான்னு நம்ம கேட்கணும். நம்ம பேசுகிற பேச்சு எவ்ரி பிள்ளை கண்ட்ரிபியூட்ஸ் இதர் யூனிட்டி ஆர் டிவிஷன். ஆக ஒவ்வொருவரும் நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம சொல்கிற செய்கை ஒவ்வொன்றும் ஒன்று சபையை ஒற்றுமையாக வளர்க்குது, இல்லை சில வேலையை அதை உடைக்குது. நம்ம பேச்சு கவனமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஏசாமி பிள்ளையாக இருக்கிறதுனால நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இணைந்து இந்த சபையை கட்டணும். ஒரு பாட்டு இருக்குது, கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய், மரத்தை ரம்பத்தால் அறுத்தல்ல, ஆணியாய் சுத்தியால் அடித்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கட்டணுமா? அன்பால் கட்டணும். இன்னொரு பாட்டு, அன்பை யாரால் கூறலாம்னு ஒரு பாட்டு. வானத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் அன்பை யாரால் கூறலாம். வானத்தை தாளாக மாற்றி, வானம் இருக்குல்ல, வானத்தை ஒரே ஒரு பேப்பரை மாற்றி, கடல் தண்ணியெல்லாம் இங்காக மாற்றி, உலகத்தில் உள்ள மரத்தெல்லாம் பேனாவை மாற்றி, உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் அந்த பேனாவை எடுத்து ஆண்டவரை பற்றி அன்பை பற்றி எழுத ஆரம்பித்தானால எழுத முடியாதான். அப்படி ஒரு பாட்டு இருக்குப்பா. புரிஞ்சிச்சாண்ணா ஏதாச்சும் சொன்னது? வானத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் அன்பை யாரால் கூறலாம் அப்படின்னு அழகான பாட்டு. ஆக ஆண்டோட அன்பால் இணைக்கப்பட்டு இருக்கிற நாம ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சபைக்கு வருகிறீங்க பார்த்தீங்க, உங்கள் மனதில் ஒரே ஒரு காரியம் தான் இருக்கணும். என்னால் இந்த சபை பிளவுபடக்கூடாது, என்னால் யார் புண்படுத்தக்கூடாது, என்னால் இந்த சபையில் ஆண்டோட சமாதானம் சபையில் காணப்படணும். நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம், வெவ்வேறு விதத்திலேருந்து வந்திருந்தா கூட ஆண்டோட அன்பின் பிள்ளையாக நான் இருக்கிறதுனால, அந்த அன்பை ருசி பார்த்துருக்கிறதுனால அந்த அன்பின் சேவகனாக காணப்படணுமே தவிர, இன்றைக்கி பல வேலைகளை நான் உண்மையாக நினைக்கிறேன், நம்ம போய் பிரசங்கமெல்லாம் பண்ண வேண்டியது, யாருக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை. சேர்ச்சை விட்டுட்டு ஏசுக்கு நல்லவர் வல்லவர், நீங்கள் நல்லவங்க, நீ அன்புள்ள பிள்ளையாக வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற வெளியில் இருக்கவங்களாம் இங்கே வந்து உட்காந்துருவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இன்றைக்கி பல வேலைகளில் கிறிஸ்தவங்க அன்பின் பிள்ளைகளாக வாழலை. அவங்க நினைக்கிறாங்க வந்து குதிச்சுட்டு ஆடிட்டு போனால் போதும்னு நினைக்கிறாங்க. என்ன இது இசைக்கருவி வாசிட்டு ஆடிட்டு போனால் போதும்னு நினைக்கிறாங்க. இசைக்கருவியில் மட்டும் வாழ்க்கை இல்லை. அது கடவுளை அறியாத மக்களும் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறான். பரவாயில்ல. இங்கே கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டால், கிறிஸ்துவின் அன்பு இல்லை, கிறிஸ்துவின் செயல் இல்லை, கிறிஸ்துவின் அவங்களுக்குள்ளே சண்டை சர்ச்சை இருக்கும்போது மற்றவங்களை எப்படி பார்ப்பாங்க? எனவே 16 17வது வசனம் வாசிட்டு முடிச்சிருவோம் நம்ம வேகமாக. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாகவும் வாசமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் இயேசு நாமத்தினாலே செய்து அற்புதமான வேத பகுதி. நமக்கு டைம் இல்லை, குறைச்சின பரவாயில்ல பார்க்குறேன். ஆக முதலாவது இந்த வேதம். ஸோ பால் டிஸ்கிரைப் ஹெல்த்தி சர்ச். எந்த சபை ஆவிக்குரிய சபை, சுகமான திருச்சபை, செழிப்பான திருச்சபை, ஆண்டோட வார்த்தையில் ஃபில் வித் த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டோட வார்த்தையால் நிரப்பப்பட்ட திருச்சபையாக இருக்கிற. அதான் சொல்லும்போது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே எப்படி இருக்கணும்? சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. எந்த சபை ஆவிக்குரிய திருச்சபையாக ஒற்றுமையான திருச்சபையாக இருக்கணும், அந்த சபை வேதத்தை மையமாக வைத்திருக்கிற திருச்சபையாக இருக்கும். சுய புகழ்ச்சி வரக்கூடாது போதகம் வாயில். தான் கதையை பற்றி பேசக்கூடாது, மற்ற மனிதர்களோட கதையை பற்றி பேசக்கூடாது. ஒரே ஒரு காரியம்தான் அவன் சபையில் பேசணும், ஆண்டோட வசனத்தை தான் மையமாக வச்சு பேசணும். God would save the decision, relationship, worship and ministry. அப்போ எந்த ஒரு திருச்சபை ஆண்டோட வார்த்தையால் போதிக்கப்படுகிறதோ அந்த திருச்சபையில் எல்லா தீர்மானங்களும், எல்லா உறவுகளும், எல்லா ஆராதனைகளும், எல்லா ஊழியங்களும் எது தான் வடிவமைக்கும்னு கேட்டிங்கன்னா ஆண்டோட வார்த்தையின் மூலமாக. விசேஷமாக 2வது பகுதி என்னன்னு பார்க்குறீங்கன்னா, வாசிங்க, பார்த்து தொடர்ச்சியாக வாசிங்க. 16 2வது பகுதி. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்கறது போதிக்கிறது மாத்திரம் கிடையாது, பாடுகிற பாட்டு மூலமாக, சங்கீதத்தின் மூலமாக, ஆவிக்குரிய பாடல் மூலமாக என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்குமாங்க? ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணுமா? ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு. போதிக்கிறதும் புத்தி சொல்கிறது எப்படி? பாட்டே என்னவா இருக்கும்? போதிக்கிறது. நான் பாடுற பாட்டெல்லாம் என்னது? வேதத்தை போதிக்குது. அப்புறம் புத்தி சொல்லுது. அந்த பாட்டில் என்ன இருக்குது? புத்தியும் இருக்குது. இசைக்கருவி மாத்திரம் வாசிக்கிறது இல்லை, ஒவ்வொரு பாட்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா போதனை. ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் என்ன செய்கிறாரு, நான் என்ன செய்யணும். வேதம் கொள்கை நிறைஞ்சது. சில வேலைகளில் இன்றைக்கி பாடல்கள்லாம் இசைக்கருவிக்கு ஓடிட்டுருக்கு, அது பரவாயில்ல, அதை நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய சபையில் என்ன இருக்கணும்னு கேட்டால் கருத்தாக பாடணும். வசனம் சொல்கிறார், பவுல் சொல்கிறார், ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். ஆக பாடுகிற பாடல் போதிக்கிறதாகவும் புத்தி சொல்கிறதா சொல்லிக்கிட்டு அவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தில் என்ன செய்யுங்க? கர்த்தரை பக்தியுடன் பாடி. நான் எப்படி பாடணும்? இந்த பாட்டு எனக்கு புத்தி சொல்லும், எனக்கு போதிக்கும். நான் பாடும்பொழுது இன்னொருத்தருக்கு புத்தி சொல்லும், போதிக்கும். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி தேவனை ஆராதிக்கிற இடத்துல. வீட்டில் உட்காந்து நாங்கள் மியூசிக் அடிச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டேன் தனியாக. நம்ம எல்லாம் ஒன்றா என்ன பண்ணணும்யா? சங்கீதங்கள்னாலும் ஞான பாட்டுக்குனாலும் கீர்த்தனைகள்னாலும் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு ஒரு உள்ளத்தில் என்ன செய்யணும்னா கர்த்தரை பாடணும். அப்போ நான் பாடுற பாட்டு உங்களுக்கு பலகீனம் என்ன இருக்கும்? போதகனையாகவும் பக்தி சொல்ல புத்தி. அதே சமயம் ஏன் பக்தி என்ன செய்யும்? விருத்தி. அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்கணும். ஆராதனை விட்டுறக்கூடாது யாருமே சபைக்கு போகாமல். ரெண்டாவது என்னன்னு கேட்டால், when believers worship together, their hearts are drawn together. எப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தேவனை ஆராதிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க இருதயம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒரே மாதிரி ஆண்டவரை நோக்கி அழைக்கப்படும். இப்போ நம்ம எல்லோரும் இங்கே உட்காந்துருக்குறோம், எல்லாம் ஒரே காரியத்தை சிந்திச்சுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் பேச 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 என் கூட நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஏதோ காத்து பேசலை. அப்போ நம்ம இருதயம்லாம் எங்கே இருக்குது? இப்போது ஒரு நிலைப்பட்டப்பட்டிருக்கு. ஒற்றுமையாக இருக்கா இல்லையா?
இப்போ வச்சுக்கோங்க, நான் இப்போ சும்மா நான் ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கேன், ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்கும்? சிலர் சொல்லுவாங்க, இவன் தேவையில்லாமல் ஆடிட்டு கிடக்குறான். சிலருக்கு அது பிடிக்காது. ஸோ நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சபை ரொம்ப கிளியர், அதாவது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறத காணப்படுகிறது. எனவே நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருந்த ஆண்டோட வசனத்தை கீழ்ப்படியணும். அது மாத்திரம் அது அதுக்கப்புறம் வாசிங்கம்மா 17வது வசனம் வாசிங்க. எனக்கு வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து. ஆமாம், இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா, சர்வ் ஃபார் கிரைஸ்ட் க்ளோரி. நாம் எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாடுறோம், போதிக்கிறோம், பக்தி விருத்தி செய்கிறோம், மேலே சொன்ன காரியங்கள்லாம் நல்லா செஞ்சுட்டு வர்றீங்க, மன்னிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ சபைக்குள்ளே என்ன செய்கிறீங்க? வந்துடுறீங்க, பாட்டெலாம் பாடுறீங்க, மியூசிக்லாம் வாசிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, போதிக்கப்பட்டிருக்கீங்க, உற்சவப்படுத்துறீங்க. ஆனால் சும்மா உட்காந்துருச்சு பெஞ்சை தேய்ச்சிட்டு போகக்கூடாது, சேவை செய்யணும். என்ன பண்ணணும்? புரியுதா சொல்கிறது? அதான் அவர் சொல்கிறார், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து. ஆக சபைக்குள்ளே வரும்பொழுது நம்ம எல்லாரும் வெவ்வேறு அங்கங்களாக சபையில் சேர்க்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டோட பிள்ளைகளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்து அந்த சபையில் உள்ள எல்லா மக்களும் விசாரிக்கணும். விசேஷமாக இல்லாதவங்களுக்கு, எளியவங்களே, வியாதிப்பட்டவங்களே, சுகவீனமாக இருக்கிறவங்களே நம்ம விசாரித்து பார்க்கணும். எளியவங்க வர்றாங்க, பணக்காரங்க, எல்லா விதமான வர்றாங்க. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். எல்லாத்தையும் எல்லாருக்கும் செய்யணும் அவசியம் கிடையாது. என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். தயவு செய்து உங்களுக்கு என்ன முடியுமோ சின்ன 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 காரியத்தை நம்ம செய்யலாம். நிறைய இங்கே நல்ல நேரம் இவ்வளோ நாள் நான் யார்ட்டையும் பெருசாக காசு கேட்டதில்லை, பொருள் கேட்டதில்லை. அதெல்லாம் ஒரு சிலர் இருக்கீங்க ரொம்ப வருஷமாக என் கூட. பணம் கொடுக்குறது சில வேலைகளை, அதை விட ரொம்ப முக்கியம் உங்கள் சேவை, அன்பை பேசுகிற பேச்சு, ஒருத்தர் விசாரிக்கிறது. சிஸ்டர் வரலண்ணா, என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்துட்டு இருந்தாங்க, 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு. இடையில உட்காந்து யோசிச்சு டக்குன்னு மெசேஜ் போட்டேன். இன்றைக்கி திடீர்னு சிஸ்டர் மேரியுடைய ஃப்ரெண்டு, அவங்க அமலான்னு பேர். உடனே நான் போட்டேன், இன்றைக்கி மத்தியானம் கூப்பிட்டுச்சுங்க. அதுக்கு 2, ஒரு பொண்ணு, இவ்வளோ ஒன்று பொண்ணு, இவ்வளோ ஒரு பொண்ணு, இவ்வளோ தான் உட்காந்துட்டு போங்க. இப்போ புக்கித் பாத்தோவில் இருக்கிறாங்களாம். உடனே அவங்க 3 பேர்ட்டையும் இன்றைக்கி நான் பேச வாய்ப்பு கிடச்சிச்சு. அம்மா வாங்கம்மா, நானும் உங்கள் வீட்டுக்கு வர்றேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க நர்ஸாக இருக்காங்க, நல்ல ஷிஃப்ட் ஜாபு. ஒருத்தர் விசாரிக்கணும். Every ministry, every meeting, every conversation, every act of service should be honor Christ. ஆக சபையில் நான் செய்கிற ஒவ்வொரு ஊழியமும், ஒவ்வொரு கூட்டமும், ஒவ்வொரு சம்பாஷணையும், எல்லா செய்கையும் இந்த சபையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதா காணப்படும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நம்ம தயவு செய்து பேச வேணாம். சில வேளைகள் நம்ம பிரச்சனை என்னென்னா, மற்றும் ஒரு 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ஊருக்கு அதெல்லாம் பேசி அவங்களெல்லாம் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு பேசி ஆண்டவர் நாமத்தை தூசிச்சிருவோம். எனவே நம்முடைய பேச்சாக இருக்கட்டும், செய்கையாக இருக்கட்டும், மீட்டிங்காக இருக்கட்டும், எல்லாம் ஆண்டவரை மாத்திரம் கனப்படுத்துறதா இருக்கட்டும். when Christ becomes center, a unity follows. எந்த சபையில் கிறிஸ்து மையமாக இருக்கிறாரோ அங்கே ஒற்றுமை காணப்படுது. எந்த சபையில் கிறிஸ்து இல்லையோ அங்கே ரொம்ப பிளவு ஏற்படுது. சில வேளைக்கு இயேசு நாமத்தை பேர் சொல்லிட்டு இயேசுன்னு சொல்லிட்டு நீங்கள் மியூசிக் கூட போட்டு பாடலாம், அங்கே ஒற்றுமை அங்கே இருக்காது. ஏன்னு கேட்டாங்க, உண்மையாகவே இயேசு மையமாக இல்லை. ஆக இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டால், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பேன். இதுக்கு என்ன செய்ய போகிறேன்? நான் அன்பை என்ன செய்ய போகிறேன்? தேர்ந்தெடுக்க போகிறேன். 2வது, காட் யூனிட்டி. சபைக்குள்ளே யாரும் யாரை பற்றியும் தப்பாக பேச வேணாம். வாய்ப்பு இருந்து கிடச்சா சாரி சிஸ்டர், வேணாமா, விட்டுருங்க, போயிட்டு போகுது, அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போன்னு சொல்லுங்கள். குறை பேச ஆரம்பிச்சிருந்தா அதுக்கு எண்டே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொருத்தரை பற்றியும் 1000 குறை சொல்லலாம். நம்ம எல்லாரும் நம்மளை பற்றி குறை சொல்கிறதுக்கு குறை இல்லையாமல் நமக்கே தெரியும் நம்ம நிச்சயம் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அடுத்தவங்க பேச்சை நம்ம ஏன் இதை கேட்கணும்? தயவு செய்து குறை பேசுகிறத விட்டுருவோம். அது சபையில் ஒற்றுமையை வளர்க்காது. அது மாத்திரம் கிடையாது, என்ன செய்யணும்னா, சில வேலைகள் பிரச்சனை வந்துச்சுன்னா வேதம் சொல்கிற மாதிரி எப்படி சமாதானமாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? ஒற்றுமையோடு முடியணும். என்ன செய்யணும்? பிரச்சனை தீர்க்க பார்க்கணும். என்கரேஜ் ஒன் another. ஒருத்தர் உற்சாகப்படுத்துங்க. இருக்கிறதுலே பெரிய தேவை என்னன்னு கேட்டால் உற்சாகப்படுத்துறது. சில வேலைகள் சோர்ந்து போயிருப்பாங்க, யாரும் கேட்கல, விசாரிக்கலைன்னு கேட்டுட்ருப்பாங்க.
அது மாத்திரங்க, கீப் கிரைஸ்ட் அட் த சென்டர். எல்லாத்துக்கும் மையமாக யார் வைக்கணும்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வச்சுக்கணும். நேரம் ஆகி போச்சு, நான் வேகமாக முடிச்சிடுறேன். ஆக மொத்தத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன். எந்த ஒரு திருச்சபை ஒற்றுமையாக இருக்குதோ அது கிறிஸ்து மையமாக இருக்கிறார். வேதத்தை மையம் வச்சிருக்குது. ஜெபிக்கிற திருச்சபையாக இருக்குது. கிறிஸ்துவ கிருபை நிறைஞ்சதாக இருக்குது. மன்னிக்கிற திருச்சபையாக இருக்குது. நன்றி உள்ள திருச்சபையாக இருக்குது. நேசிக்கிற திருச்சபையாக இருக்குது. எந்த ஒரு அந்த சபை இந்த உலகத்தில் வல்லமையான சாட்சியாக இருக்கும், ஆண்டவருடைய சாட்சியாக இருக்கும். எனவே நான் இந்த உலகத்தில் என்ன செய்ய, உலகம் என்ன செய்யுது? உடைந்து கிடக்குது. இந்த உலகத்தில் வெவ்வேறு விதமான மக்கள் சபைக்கு வருகிறாங்க. ஆனால் எல்லா விதமான மக்களுக்கும் வெவ்வேறு அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டோட அன்பால், கிருபையால், மன்னிப்பால், சமாதானத்தால், ஒற்றுமையால் என்ன செய்யணும்? இந்த சபையை நம்ம கட்டணும். இது மனிதனால் முடியாது, கடவுளுடைய கிருபையால் முடியும். எனவே நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கணும், டைம் ஆகிடுச்சு எனக்கு. எனவே ஒரே ஒரு கதை. ஒரு அப்பா என்ன செஞ்சார்? தான் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வந்தார். அவன்கிட்ட என்ன செஞ்சார்? ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கம்பை கொடுத்து உடைக்க சொன்னார். டக்கு டக்கு டக்குன்னு உடைச்சிட்டாங்க. அப்புறம் நிறைய கம்பை எடுத்து மொத்தமாக கட்டிட்டு அந்த பசங்கள்ட்ட எல்லாம் கொடுத்தாரு, உடைங்கடான்னு சொல்லிட்டார். என்னாச்சுன்னு கேட்டால் உடைக்க முடியல. எப்போதும் நாம் தனியாக நிற்கிறோமோ அது சாத்தானுக்கு ரொம்ப சுலபமான ப்ரேன்னு சொல்லுவாங்க. எனக்கு சின்ன பிரச்சனை நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடும். ஆனால் நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம்னு சொன்னால் அது என்ன செய்யும்னு கேட்டால் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும், இல்லையா? நம்ம கூட இந்த சபையில் வெவ்வேறு இடத்துல வந்து கட்டப்பட்ட எப்படி இருக்கோம்? பண்டில் கட்டப்பட்ட கம்புகளாக இருக்கிறோம். ஆண்டவரால் கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம தனியாக நிற்கும்போது பலகீனமாக இருக்கிறோம். ஆண்டவர் கூட இருக்கும்போது, அன்பால் கட்டப்படும் போது நாம் எல்லாம் நல்லா இருக்கும். அங்கே நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா? எல்லாம் கண்ணுமூடி ஜெபிப்போம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேலைக்காய் நன்றி. தாழ்மையோடு அன்போடு கூட மதுக்கு சமூகத்தில் நடக்க கிருபை பாராட்டும். எங்களை மன்னியும், நாங்கள் பிறரை மன்னிக்க கிருபை பாராட்டும். நேரே வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.